தந்தை, மைந்தர், தூய ஆவியாருடைய திருப்பெயருக்கே மாட்சிமை உண்டாவதாக. அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொளி காட்சி வழியாக வழிபாட்டிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்தோடு கூட இந்த வழிபாட்டை நாம் தொடங்குவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த உலகிலே எங்கள் அனைவரையும் மீட்டுக் கொள்ளும்படி உம்முடைய ஒரே மகனையே தந்து இந்த உலகின் மீது நீர் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தினீர். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, நாங்களும் உம்மீது அன்பு செலுத்தவும் இந்த உலகத்தின் பால் எங்களுக்கு இருக்கிற அன்பை நாங்கள் வெறுத்துவிட்டு உம்மீது அன்பு செலுத்தி உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவை போலவே நாங்களும் மனிதர்கள் மீது கரிசனை கொண்டு அவர்களோடு உள்ள உறவிலே அன்பிலே நாங்கள் வளர்வதன் வழியாக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு கொடுத்தார். சிறப்பாக இந்த வாலிபர் ஞாயிறிலே வாலிப பிள்ளைகள் அனைவரையும் உடைய திருப்பெயராலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வாலிபர்கள் தங்களுடைய வாழ்வில் கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழவும் கிறிஸ்துவின் சிந்தனையோடு கூட வாழவும் தங்கள் நடத்தையினால் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கவும் நீர் அருள் புரிவீராக. இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு வரை முடித்திருக்கிற எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே. ஆமென். தொடர்ந்து நாம் கடவுளை நோக்கி பார்ப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். மூவொரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது மகனை எங்கள் மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். மைந்தராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு
எங்களை மீட்கும்படி சிலுவையில உம்மை ஒப்பு கொடுத்தீர். எங்களை மீட்கும்படி உயிர்த்தெழுந்தீர். இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பக்கத்திலே என்றென்றும் அரசாளுகின்ற அரசராய் இருக்கிறீர். உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாராம் கடவுளே, கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் நாள்தோறும் பொழிந்து நாங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் சாய்கிற போது எல்லாம் மகனே மகளே வழி இது என்று எங்களை நல்வழிப்படுத்தி நடத்துகின்றவரே, உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியாராகிய கடவுளே, உமக்கே எல்லா புகழும் துதியும் கனமும் மகிமையும் எக்காலமும் உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் நம்மையே ஏமாற்றுகளாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநியாயமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் இருக்கின்ற இடத்திலே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் உணர்த்துகின்ற குற்றங்கள், பிழைகள், மீறுதல்கள் இவற்றை அறிக்கை செய்வோம். இறை ஆசையை பெற்றுக் கொள்ளுவோம். கண்களை மூடுவோமா? கடவுளுக்கு எதிராக, உடன் படைப்புகளுக்கு எதிராக நாம் செய்திருக்கிற பிழைகள், தவறுகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து, இறைவா, உம்முடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவருடைய திரு சமூகத்திலே இறைஞ்சுவோம். சிலுவையில் இருகரம் விரித்தவராய் இன்றைக்கும் நம்மை இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். வா பாவி, உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்பதை நான் அறிவேன். என்னிடத்திலே வா, நிலை வாழ்வை உனக்கு தருவேன் என்று நம்மை அழைக்கிறார். தகப்பனே, பரத்திற்கு எதிராக, உமக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன். உடைய மகன், மகள் என்று சொல்லுவதற்கு கூட நான் தகுதியற்றவன், தகுதியற்றவள். உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லிய அந்த இளைய மகனின் வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்தவர்களாக ஆண்டவர் சமூகத்திலே நம்முடைய குறைகளை, பலவீனங்களை, மீறுதல்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவரின் அருளையும் ஆற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். உட்காருவோம். திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். படிக்க வேண்டிய திருமறை பகுதி தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 16 முதல் 22 முடிய. மத்தேயு 19, திருவாக்கியங்கள் 16 முதல் 22 முடிய. அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன்,
இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. படிக்க வேண்டிய திருமறை பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. அன்புக்குரியோரே, ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்புக்குரிய ஞாயிறை நாம் அனுசரிப்பதுண்டு. அதன்படியாக ஜூன் மாதத்திலே குறிப்பாக நாம் வாலிபர் ஞாயிறை அனுசரிப்போம். அதன்படி இந்த வாரம் இந்த ஞாயிறானது வாலிபர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையான கிறிஸ்துவின் நல் சீடராக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடும் நின்று நிலைத்திருப்பதாக. அன்புக்குரியோரே, இன்றைக்கு வாலிபர்களுடைய நிலை, அவர்களுடைய ஆன்மீக வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது, இன்றைக்கு அவர்களை கவர்ந்து இழுக்கின்ற பல்வேறுபட்ட காரியங்கள் அவர்களை சுற்றி நடக்கின்றது. குறிப்பா நாம் பார்ப்போமேயானால், இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வசதி அவை இன்னும் அதிகமாக வாலிப பிள்ளைகளை அடிமைப்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்பொழுதும் கணினியிலேயே நேரத்தை செலவிடுவது, கைபேசியின் வழியாக பல்வேறுபட்ட கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு தங்களை அடிமையாக வைத்திருப்பது, இப்படி உலக பிரகாரமான காரியங்கள் அவர்களை கவர்ந்து இழுத்துக் கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே அவர்களுடைய ஆன்மீக வாழ்வு என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆலயத்துக்கு வருவார்கள், அமர்ந்திருப்பார்கள், இறைவேண்டல் செய்வார்கள், ஆனால் அருளறையை கேட்பார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் சிதறி கிடக்கின்ற ஒரு நிலை. ஏனென்றால் இன்றைக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் அதிகமாக பிள்ளைகளுக்கு கிடைப்பதினாலே அவர்கள் இந்த ஆன்மீக வாழ்வுக்குள்ளாக வளர்வதற்கு பல தடைகள் அவர்களுக்கு இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். போலியான ஒரு ஆன்மீகத்தை கடைபிடிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எல்லாரையும் நாம் அப்படி குறிப்பிட்டு விட முடியாது. இன்றைக்கும் பல வாலிப பிள்ளைகள் குறிப்பாக இந்த சூழலிலே தங்களை தன்னார்வலர்களாக இணைத்துக் கொண்டு சமூக சேவைகளிலே ஈடுபட்டு தேவையில் உள்ளோருக்கு நாடி சென்று தேவையை அளிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு பக்கம் நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஆனால் ஒரு சில வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வையும் தங்களுடைய நேரத்தை எல்லாவற்றையுமே வீணடித்து கடவுளிடமிருந்து, கடவுளோடு கூட இருக்கின்ற அந்த உறவில் இருந்து தங்களை பிரித்துக் கொள்ளுகின்றவராகவே இருக்கின்றார்கள். இந்த நாளிலும் கூட இந்த வாலிப பிள்ளைகளுடைய ஆன்மீகம் இந்த காலத்திலே எப்படியாக இருக்கிறது, அது எப்படிப்பட்ட ஆன்மீகமாக மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்பதை தான் நாம் சற்று நேரம் சிந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியான மத்தேயு நற்செய்தி நூல் 19வது பிரிவு 16 to 24 முடிய நாம் படிக்க கேட்டோம். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது ஒரு செல்வரான இளைஞர், ஒரு பணக்கார வீட்டு வாலிபன் என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் இயேசுவை அணுகுகிறார். அவருடைய வாழ்விலே அவர் எப்படிப்பட்ட ஆன்மீகத்தை கடைபிடித்தார், இப்பொழுது இயேசு எப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அவருடைய வாழ்விலே விரும்புகிறார் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக இந்த இளைஞருடைய அணுகுமுறையை நாம் பார்ப்போம். இங்க குறிப்பாக இந்த நிகழ்வானது 3 நற்செய்தி நூல்களிலுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மாற்கு, லூக்கா 3 நற்செய்தி நூல்களிலுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் மாற்கு மட்டும் சற்று வித்தியாசமாக அவர் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு இயேசுவை அழைக்கின்றவராக இருக்கின்றார். அப்படியானால் இந்த வாலிபர் இயேசுவை குறித்து நன்கு அறிந்திருக்கின்றவராக இருக்கின்றார். இயேசுவானவர் மரியாதைக்குரியவர்,
வணங்கப்படத்தக்கவர் என்பதை அறிந்துதான் அவர் அவரிடத்தில் ஓடி வந்து முழந்தால் படியிடுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த வாலிபர் இயேசுவுக்கு ஒரு அடைமொழியை பயன்படுத்துகின்றார், நல்ல போதகரே. நல்ல, இந்த நல்ல என்கின்ற வார்த்தையானது யூதர்கள் அடிக்கடி பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. எதற்கு என்று சொன்னால், தங்களை தாங்களே நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற வழக்கம் அவர்களுக்கு உண்டு. ஆகையினாலே இந்த நல்ல என்பதை பயன்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் இயேசுவானவர் ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல போதகர் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். அப்படியானால் அவர் அவருடைய போதனைகளை கேட்டறிந்திருக்க வேண்டும் என்பதை இந்த சொல்லாடலிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். எனவே இயேசுவை நன்கு அறிந்திருக்கிறார், அவர் ஒரு போதகர் என்பதை உணர்ந்திருக்கிறார், அவர் வணங்கப்படத்தக்கவர் என்பதை அறிந்திருக்கிறார். இப்படி அறிந்து அவரை அணுகுகின்ற ஒரு இளைஞராக இருக்கின்றார். நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் கேள்வி கேட்பதின் வழியாக நிச்சயமாக இயேசுவினிடத்தில் வழி உண்டு என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். விசுவாசத்தோடு அவரிடத்தில் வருகின்றார். நிச்சயமாக அவர் நமக்கு ஒரு வழியை சொல்லுவார், மீட்பு நமக்கு உண்டு, நிலை வாழ்வு நமக்கு உண்டு என்பது என்ற விசுவாசத்தோடு இயேசுவை அணுகுகின்றதை பார்க்கின்றோம். இந்த அணுகுமுறையோடு அவருடைய ஆன்மீகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பார்க்கும் பொழுது, இந்த இளைஞரை குறித்து சொல்லும் பொழுது இவர் ஒரு நிச்சயமாக ஒரு தொழுகை கூட கூட்டத்தினருள் ஒருவராக, தலைவர்களின் கூட்டத்தினுள் ஒருவராக இருக்கக்கூடும் என்று சொல்லுகின்றார்கள். எனவே ஒரு செல்வந்தர், அது மட்டுமல்லாமல் இளைஞர், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தொழுகை கூட தலைவர்கள் என்றால் நிச்சயமாக அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு, பதவி அதிகாரம் உண்டு என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் அவர் எந்த ஆன்மீகத்தை கடைபிடித்திருக்கிறார் என்று சொன்னால், திருச்சட்டம் அனைத்தையும் அறிந்திருக்கின்றவராக இருக்கின்றார், கட்டளைகளையும் நன்கு அறிந்திருக்கின்றார். இங்கே இயேசு அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் இவற்றையெல்லாம் சிறுவயது முதற்கொண்டே நான் பின்பற்றி இருக்கின்றேனே. அப்படியானால் கடவுள் கொடுத்த கட்டளைகளை, திருச்சட்டத்தை முழுமையாக பயன்படுத்திய ஒரு சமயவாதியாக அந்த இளைஞர் இருந்திருக்கிறார் என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இவருக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால், தன்னுடைய சொந்த முயற்சியினாலே, அதாவது நான் திருச்சட்டத்தை கடைபிடிக்கின்றேன், நான் நல்லவனாக இருக்கின்றேன், நான் ஒரு பணக்காரனாக இருக்கின்றேன், எனவே நான் என்னாலே இந்த விடுதலையை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும், இந்த நிலை வாழ்வை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த கிரியைகளிலே அவர் விசுவாசத்தை வைத்திருந்தார். கடவுள் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் தான் செய்த அந்த திருச்சட்டத்தை கடைபிடித்தல் போன்ற செய்கைகளிலே அவர் விசுவாசம் வைத்து, அதன் வழியாக எனக்கு மீட்பு உண்டு, அதன் வழியாக எனக்கு நிலைவாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை அவர் பெற்றிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு இளைஞரை இயேசு சந்திக்கின்றார். இயேசுவினுடைய பதிலுரை, இயேசு அவரிடத்தில் விரும்புகின்ற ஆன்மீகம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லாருக்குமே புகழ்ச்சி என்பது பிடிக்கும். நீங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிவிட்டால் நிச்சயமாக நாம மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் இயேசு இங்கே கூறுகின்றார், என்னை ஏன் நீர் நல்ல போதகரே என்று சொல்ல வேண்டும்? கடவுள் ஒருவரை தவிர இந்த உலகத்தில் யாருமே நல்லவர் இல்லை என்பதை அங்கு இயேசு குறிப்பிடுகின்றார். இதன் வழியாக நீ உன்னுடைய செயல்களின் வழியாக நீ நல்லவன் என்று காட்டிக்கொள்வதற்காக நீ என்னை நல்லவன் என்று சொல்லுகின்றார். எனவே கடவுள் ஒருவரை தவிர யாரும் இந்த உலகத்தில் நல்லவர் இல்லை. என்னதான் திருச்சட்டத்தை கடைபிடித்தாலும், கட்டளைகளை கடைபிடித்தாலும், கடவுள் விரும்புகின்ற வாழ்வை, உண்மையான வாழ்வை வாழ்கின்றவரே நல்லவர் என்பதை ஆண்டவர் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் இங்கே இயேசு ஒரு சில கட்டளைகளை இங்கே அவரிடத்தில் எடுத்து சொல்லுகிறார். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நாம் ஒருவேளை நினைக்கலாம், 10 கட்டளைகள் இருக்கிறது, இது இவரு பாதி கட்டளைகளை தானே சொல்லுகிறார் என்று சொல்லி. ஆனால் இந்த இளைஞர் கடவுளை திருப்திப்படுத்துகின்ற கட்டளைகளை எல்லாம் நான் கடைபிடித்திருக்கிறேன் என்ற ஒரு கர்வத்தோடு கூட அங்கு இயேசுவை சந்திக்கின்றார். இயேசு அவர் வழியிலேயே அவருக்கு பாடம் புகட்டுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? முல்லை முள்ளாலே எடுக்க வேண்டும் என்பது போல அவர் நான் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவரிடத்தில் இருந்த பற்றாக்குறை என்னவென்று சொன்னால்,
மனிதருக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவிலே ஒரு பற்றாக்குறை இருக்கின்றது என்பதை இங்கே இயேசுவானவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். ஆகையினாலதான் மனிதருக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவை வளப்படுத்துகின்ற, உறவை காக்கின்ற கட்டளைகளை மட்டும் அங்கே அந்த இளைஞருக்கு எடுத்துரைக்கின்றவராக இருக்கின்றார். இப்படி கட்டளைகளை எடுத்துரைக்கின்ற இயேசு இறுதியாக அவரிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். உனக்கு இருக்கின்றவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லும் பொழுது அந்த இளைஞராலே இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் அவர் மனம் எல்லாம் அவருடைய செல்வத்திலும் அவருடைய பணத்திலும் அவருடைய அதிகாரத்தின் மீதும் இருந்ததே தவிர கடவுளுடைய மீட்பின் செயலிலே அந்த எண்ணத்தை அவர் சற்றும் வைக்கவில்லை என்பதை இந்த நிகழ்விலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நீர் நிறைவுள்ளவராக விரும்பினால் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது நீ விண்ணகத்தில் செல்வராய் இருப்பீர் என்று சொல்லுகின்றார். இப்படி இயேசு சொன்ன உடனேயே அங்கே இளைஞரினுடைய செயலிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அது என்ன மாற்றம் என்று பார்க்கும்போது அவர் தன்னுடைய செல்வத்தை அதிகமாக விரும்புகின்றவராக இருக்கின்றார். கடவுளை காட்டிலும் செல்வத்தின் மீது தன்னுடைய விருப்பத்தையும் அன்பையும் வைத்திருக்கின்றவராக இருக்கின்றார். கடவுளிடத்தில் தம்மையும் தம்முடைய வாழ்வையும் ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க அவருக்கு மனமில்லை. அது மட்டுமல்லாமல் கடவுளுடைய விருப்பத்தை காட்டிலும் தன்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும், தன்னுடைய விருப்பத்திலே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைதான் அந்த மனிதருக்கு, அந்த இளைஞருக்கு இருந்தது. விசுவாசத்தோடு வந்தவர் அவிசுவாசத்தோடு செல்கிறார். அவருடைய நிலை எங்க பார்க்கின்றோம். இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், அவர் முகம் வாடிவிட்டது. அப்படியானால் அவர் தனக்கு இருக்கின்றவற்றை இழப்பதற்கு அவருக்கு துணிவில்லை. உண்மையான ஆன்மீகம் இதுதான் என்பதை இயேசு அங்கே அவருக்கு புரிய வைக்கின்றார். ஆனால் இந்த ஆன்மீகத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ஆன்மீகத்தை கடைபிடிப்பதற்கு அவருக்கு மனமில்லை. ஏனென்று சொன்னால் அவர் அந்த செல்வத்தின் மீது, செல்வத்திலே அடிமைப்பட்டவராக இருக்கின்றார். இவர் அந்த செல்வத்திற்கு அடிமை இல்லை, அந்த செல்வம் இவரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அன்புக்குரிய இறைமக்களே, அன்பான வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நாம் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்கிறோம். ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்றோம், திருமறையை வாசிக்கின்றோம், பாடல்களை பாடுகின்றோம், கடவுளை போற்றுகின்றோம், எல்லாவற்றையும் செய்கின்றோம். ஆனால் இயேசு விரும்புகின்ற இந்த புதிய ஆன்மீகத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு புதிய ஆன்மீகத்துக்கு, உண்மையான ஆன்மீகத்துக்கு தடையாக செல்வம் என்கின்ற ஒன்று அந்த இளைஞருக்கு இருந்தது. இன்றைக்கு உண்மையான ஆன்மீகத்துக்கு வாலிப பிள்ளைகளுக்கு தடையாக இருக்கின்ற காரணிகள் என்னென்ன என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கிற எதிர்நோக்கெல்லாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், நாம் பிரபலமாக வேண்டும், செல்வாக்கோடு வாழ வேண்டும். துன்பம் இவற்றையெல்லாம் சந்திப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு துணிச்சல் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் நம்பி இருப்பதெல்லாம் செல்வம், பணம், பிரபலம், பாப்புலர் ஆக வேண்டும். ஆகவேதான் நிறைய வீடியோக்கள் இவர்களின் வழியாக தங்களை தாங்களே பிரபலப்படுத்திக் கொள்ளுகின்ற நிலை, விளையாட்டுகளிலே, கேளிக்கை நிகழ்ச்சிகளிலே தங்களை அடிமைப்படுத்துகின்ற நிலை. இன்றைக்கு நாம் நிறைய இழப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறுபட்ட விளம்பரங்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி விளையாட்டுகளிலே இருக்கின்றன. அந்த விளையாட்டுகளிலே அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அதன் வழியாக உயிரை இழந்திருக்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைகளை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இவைகள் எல்லாம் உண்மையான ஆன்மீகத்திற்கு தடையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இவைகள் எல்லாம் நாம் இயேசுவின் சீடராக இயேசுவை அணுகுவதற்கு தடையாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் நம்முடைய ஆன்மீக பழக்க வழக்கத்தை கொண்டு, நான் பைபிளை வாசிக்கிறேன், நான் கடவுளை போற்றுகின்றேன், இத்தனை நேரம் நான் ஜபிக்கிறேன், இது மட்டும் கடவுள் விரும்பவில்லை. உனக்கு அடுத்திருப்பவர் மீது நான் அன்பு கூர்வாயாக, உனக்கு இருப்பதை விற்று ஏழைகளுக்கு கொடுப்பாயாக. இதுதான் புதிய ஆன்மீகம். இங்கே இயேசு ஆன்மீகத்தையும் மனிதத்தையும் இணைத்து இப்படிப்பட்ட மனிதாபிமுள்ள மக்களாக நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக நிலைவாழ்வை பெற்றுக் கொள்வீர்கள் என்பதை இங்கே இயேசு அந்த இளைஞருக்கு சுட்டி காட்டுகின்றார். இன்றைக்கு நமக்கும் அதை அறைகூவல் விடுக்கின்றார்.
அன்புக்குரிய இறை மக்களை, இன்றைய சூழலை நாம் நினைத்து பார்ப்போம். இன்றைக்கு இந்த கொடிய நோயிலிருந்து நம்முடைய பணமோ, நம்முடைய செல்வாக்கோ, நம்முடைய அதிகாரமோ எதுவுமே நம்மை காப்பது கிடையாது, காக்கப் போவதும் இல்லை. கடவுளுடைய அருள் மட்டுமே நம்ம காக்கும் என்பதை இந்த சூழல் நமக்கு தெரிய செய்கிறது, புரிய வைக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஆடம்பரம், செல்வாக்கு, பணம் இவைகளை எல்லாம் நாம் எப்படி நம்முடைய வாழ்வை எப்படி சிக்கனமாக வழிநடத்த வேண்டும், இருக்கின்றதை வைத்து எப்படியெல்லாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சூழல் நமக்கு புரிய வைத்திருக்கிறது. இவைகளை எல்லாம் நாம் மனதிலே சிந்திப்போம். நம்முடைய சிற்றின்பங்கள், தற்காலிக மகிழ்ச்சியை நோக்கி நாம் பயணிக்காமல் கடவுள் அருளுகின்ற நித்திய மகிழ்ச்சியை நோக்கி நாம் பயணிக்க தடையாக இருக்கின்ற காரணிகளை எல்லாம் இன்றைக்கு கடவுளிடத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் உள்ள உறவுக்கு தடையாக இருக்கின்ற எல்லா காரணிகளையும் நீர் அகற்றி என்னை உம்முடைய பிள்ளையாக வழிநடத்தி நிலை வாழ்வுக்குள்ளாக என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே திருவசனங்களை நமக்கு என்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வாலிபரே, எங்கும் புகழ் ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வாலிபரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரர பக்தரோதுகிறார். எங்கும் புகழ் ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வாலிபரே. ஆயிரத்தொருவராவீரல்லோ நீரும் அதை அறிந்து துதி செய்குவீர். தாயினும் மடங்கு சாதம் அன்புடைய சாமியே சுதயம் தந்திடுவீர். எங்கும் புகழ் ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வாலிபரே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே. பல்வழியாலையும் பாதை தப்பினோரை பரிந்து திரும்ப நீதம் நட்டிடுவே. எங்கும் புகழ் ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வாலிபரே. தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தலைப்பதல்லோ தகுந்த கல்வி. தாளம் துர்குணமும் பாவ செய்கையாவும் பரந்தோட பார்ப்பதுங்கள் பாரமன்றும். எங்கும் புகழ் ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வாலிபரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதர் நீங்களே துயர் வீரரே. கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நீரை வசனம் கற்றிடுவே. எங்கும் புகழ் ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வாலிபரே. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறவரே, துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சியான வழிபாட்டு நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த கடினமான சூழ்நிலைகளில் ஒவ்வொரு இல்லங்களையும் ஆலயமாக மாற்றக்கூடிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் எங்களுக்கு தந்தீர். நாங்களே கடவுளின் ஆலயம் என்பதையும் உணர்கின்ற உணர்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் இளைஞர் ஞாயிறாக இதை நாங்கள் கொண்டாடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். உமக்கு தோத்திரம். எங்களுடைய நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்காக சிறப்பாக
எங்களுடைய திருச்சபை இளைஞர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். உமது அருட்கொடைகளால் தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நிறைத்து அவர்களை உமக்கு என்னென்றும் சாட்சிகளாக நிறுத்தி வருங்கால திருச்சபையின் தூண்களாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய தியானத்திலே நாங்கள் தியானித்தது போல எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகள் தெரிந்திருந்தாலும், உம்மீது நாங்கள் பற்றுடையவர்களாக இருந்தாலும், இந்த உலகத்தின் பால் நாங்கள் அடிமைப்பட்டு போயிருப்போமே, ஆனால் நீர் விரும்புகின்றவற்றை எங்களால் நிறைவேற்ற முடியாது என்பதை எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறீர் சுவாமி. பல நேரங்களில் நாங்கள் நினைப்பது எல்லாம், நான் ஆலயத்திற்கு செல்கிறேன், ஆண்டவரின் வார்த்தையை அறிந்திருக்கிறேன், ஆண்டவருடைய காரியங்களில் நான் பங்கு பெறுகிறேன், இவற்றால் நான் சிறந்த ஆன்மீகவாதி என்ற சிந்தனைகள் எங்களுக்குள்ளாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் தியானித்த அந்த இளைஞர் உம்மை பின்பற்றுவதற்கு மனமில்லாமல் தான் அடிமைப்பட்டு போன நிலையில் அந்த செல்வத்தினிடத்திற்கு திரும்பி சென்று விட்டார் என்பதை நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஆமாண்டவரே, நாங்களும் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் எதில் அடிமைப்பட்டு இருக்கிறோம், எதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்பதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்காமல் நாங்கள் எங்கள் வாழ்வையே இழந்து போய்விடுகிறோம் சுவாமி. இந்த நாளிலே வாலிபர்களாகிய நாங்கள் எல்லாரும் அடிமைப்பட்டு இருக்கின்ற காரியங்களில் இருந்து நாங்கள் விடுதலை பெற எங்களுக்கு அருள் தாரும். எங்களுடைய நிலைகளை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து நீர் விரும்புகின்றவற்றை நாங்கள் நிறைவேற்றி சிறந்த ஆன்மீகவாதிகளாக இந்த உலகிலே உமக்கு சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு அருள் தாரும். திருமறையில் பார்க்கிற பல்வேறு இளைஞரை எங்கள் முன்மாதிரியாக கொள்ளவும், சிறப்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில சிறந்த இளைஞராக இருந்து இந்த உலகை வென்றெடுத்ததை நாங்கள் எங்கள் கண்முன் நிறுத்தி நாங்களும் இந்த உலகை வென்றெடுக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, இந்த உலக வாழ்விலே எங்களை ஈர்க்கின்ற, எங்களை கவருகின்ற பல்வேறு காரியங்கள் இருக்கிறது. அவற்றிற்கு நாங்கள் அடிமைப்பட்டு போகாமல் எங்களை ஈன்றெடுத்த இறைவருக்கு எப்போதும் எங்களை அர்ப்பணித்து பலரை இந்த நிலை வாழ்வுக்குள்ளாக கொண்டு வர எங்களுக்கு அருள் தாரும். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். சிறப்பாக உலக நாடுகளுடைய அமைதிக்காக நாம் ஜெபிக்கிறோம். அங்கங்கு போரும் வன்முறையும் கொடிய வியாதியினால் உயிரிழப்பும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நிறைவான அருள், பூமியில் சமாதானம் என்ற திருவாக்கு நிறைவேற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்திய சீனா எல்லையில் இருக்கின்ற போர் பதற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி செய்து இரு தலைவர்களுக்கிடையே நல்ல பேச்சுவார்த்தை ஏற்பட்டு அவர்கள் இந்த போரை, வன்முறையை கைவிட நீர் உதவி செய்யும் சுவாமி. கொரோனா நோய் தொற்றினாலே உலகமெங்கும் கண்ணீரும் அவலைகளும் பதற்றமும் வாழ்வு கேள்விக்குறியான நிலையும் இருக்கிறது. இந்த நோய் தொற்றில் இருந்து நாங்கள் விடுபட எங்களுக்கு அருள் தாரும். மருத்துவர்களுக்கு வேண்டி ஞானத்தை தந்து சிறந்த மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை தாரும். அதன் வழியாக நாங்கள் எல்லாரும் வாழ்வை உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். சென்னையிலே வாழ்கிற பல கோடி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சென்னையிலே அதிகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த நிலைகளை பொதுமக்களாகி நாங்களும் உணர்ந்து அதற்கேற்றாற் போல எங்களை நாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளவும், சமூக இடைவெளியை கடைபிடித்து நடக்கவும், எங்களை நாங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளவும், ஆண்டவரை முகக்கவசம் அணிந்து செல்லவும், அரசின் சட்டத்திட்டங்களை கடைபிடித்து நடக்கவும் எங்களுக்கு போதிய உணர்வை தந்து வழிநடத்தும் சுவாமி. பல நேரங்களில நாங்கள் இவையெல்லாம் அலட்சியப்படுத்தப்பட்ட நிலையிலே தான் நடந்து கொள்ளுகிறோம். முகக்கவசம் அணிவதில்லை, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது இல்லை, பல்வேறு பாதுகாப்பு காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்யாமல் போய்விடுகிறோம். இறைவா, எங்களை பாதுகாத்துக் கொள்வதன் வழியாக பிறருடைய வாழ்வையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளுகிறோம் என்கின்ற உணர்வை தந்து நாங்கள் எப்போதும் தற்காப்பு
நிலைகளை நாங்கள் கைக்கொள்ள எங்களுக்கு அருள்தார். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக, அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. சிறப்பாக பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல்வேறு சிறப்பு காரியங்களை கொண்டாடுகிற நம்முடைய மக்கள் எல்லாரையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய அருளோடு கூட வழி நடத்தட்டும். ஆண்டவரை பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய ஆற்றலை இழந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து பார்த்து முடித்து ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஆற்றலை தந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நோய் தொற்று கிருமியினாலே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அச்சம், பயம், திகில் இவை எல்லாவற்றிலும் இருந்தும் நீர் அவர்களுக்கு விடுதலை தந்து நம்முடைய ஆவியானவரால் அவர்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோய் தொற்று கிருமியை எதிர்த்து போராடுகின்ற போராளிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள், காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்கள், சமூக தொண்டாளர்கள், அரசியல் தலைவர்கள் என எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, குறிப்பாக ஏழை எளிய மக்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த ஊரடங்கு உத்தரவினாலே பலர் தங்களுடைய வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய வருமானத்தை இழந்திருக்கிறார்கள். இதனால் தங்களுடைய வாழ்விலே பெரும் அவலங்களை அவர்கள் மேற்கொள்ளுகின்ற காலகட்டங்கள் சுவாமி. ஆண்டவர் தாமே அவர்களோடு கூட இருந்து அரசு தர வேண்டிய நிவாரணப் பொருட்கள் அவர்களுக்கு சரியாக சென்று சேரவும், பல தன்னார்வ தொண்டர்களுடைய உதவிகள் அவர்களுக்கு கிடைக்கவும், நாங்களும் திருச்சபையின் வழியாகவும் தனிநபர் வழியாகவும் பல்வேறு நிலைகளில் அவர்களுக்கு உதவி செய்யவும் எங்களுக்கு அருள்தார். இந்த நாளையும் இந்த நாளுக்குரிய அனைத்து செயல்பாடுகளையும் இந்த கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இளைஞராய் இந்த உலகிலே வந்து உலக அனைத்தையும் மீட்டுக் கொண்ட எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் முன்னிறுத்தி அவரை பின்பற்றி அவருக்கு சிறந்த சாட்சிகளாக வாழ எங்களுக்கு அருள்தார். எங்களை தாழ்த்தியினுடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். துதி கன மகிமை எல்லாம் மொக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்றுத் தந்த மன்றாட்டையோடு ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவர்களே, ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, தூய ஆவியானவரின் இணையராத கூட்டுறவு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வாழ பியும். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம், மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வர கடவோம். கடவுளுடைய திருப்பெயராலே ஆமென். அனைவருக்கும் தோத்திரம்.